இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும் மடிப்பாக்கம் வந்து இன்றைய நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து மடிப்பாக்கத்தில் எல்லா வசதியும் வந்திருக்கு. அதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மடிப்பாக்கத்தில் நம்ம வந்து மாநகராட்சியோடு இணைஞ்சிருந்தால் கூட மடிப்பாக்கத்துக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு ட்ரைனேஜ் விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு மழைநீர் வடிகாலாக இருக்கட்டும், இல்லைனா குடி தண்ணீராக இருக்கட்டும், இந்த 3 வசதியுமே வந்துட்டு மாநகராட்சியோடு இணைந்து 10 ஆண்டுகளாக வந்துட்டு அதிமுக வந்துட்டு கிடப்பில் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2021 கழக ஆட்சி மடிப்பாக்கத்துக்கு அந்த ஒரு 3 வருஷத்தில் தேவையான எல்லா வேலைகளையும் வந்துட்டு நம்ம மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நமது சேர்மனாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து இந்த வேலைங்களை செஞ்ச வசதி தான் நம்ம 3 வருஷத்துக்குள்ளே 10 வருஷமாக நடக்காத வளர்ச்சி வந்துட்டு மடிப்பாக்கம் வந்து கண்டிருக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு நம்மளுடைய திமுக அரசாங்கம் அமைஞ்சல் தான். அதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம், கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் டைட்டானிய பெருஞ்சுவர். நான் எதுக்காக டைட்டானியம்ன்றேன்னா, நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த அணுவை வந்துட்டு பாதுகாக்கிறது வந்துட்டு நம்ம சிமெண்ட் வால்லாம் போட்டால் அதை வந்து பாதுகாக்க முடியாது. டைட்டானியம்ன்ற ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருந்தால் தான் அணு நாளைக்கு வந்து ஏதாவது வெடி விபத்து ஏற்பட்டாலும் மக்களுக்கு வந்து பாதிக்காது. ஸோ அப்படி வந்துட்டு நம்மளை எப்படியோ அடி மீது அடி வைத்தால் வந்துட்டு அம்மியை வந்துட்டு நகரணுவாங்க. ஆனால் இங்கே வந்து இடியே அடிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மத கலவரம் பண்ணி ஆகணுன்ட்டு விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஒரு உம்மி அளவு கூட வந்து நகராமல் இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் டைட்டானிய பெருஞ்சவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.